இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். விருதுநகர்ல இருந்து சாந்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ஞாயிறுதோறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவி பார்ப்பது வழக்கம். என் மகளுக்கு மனவியாதின்னு சொல்லிட்டு அவள் படிக்க போக மாட்டேட்டா, காலேஜுக்கு நைட்டெல்லாம் தூங்க மாட்டா, மனவியாதியெல்லாம் பாதிக்கப்பட்டா, ஏதாவது பேசிகிட்டே இருப்பா. நாங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சோம், 2 டாக்டர் கேட்கல. நான் இந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு அம்மாட்ட எலிசபெத் அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க, அங்கே ஜெபத்தோடு போங்கன்னு சொன்னாங்க. போனேன், கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்துட்டாரு. இப்போ மகா காலேஜுக்கு போகிறா, நல்லா இருக்கான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு தெய்வ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும், இதை கேட்குற ஒருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக எக்காந்து கொண்டு தடைப்படாதபடி, பணத்தினால தடைப்படாதபடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்ங்கிறாரு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தொடர்ந்து எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தியும் ஜெபமும், 1ஆம் தேதி தோறும் மாலை 7 மணிக்கு யூடியூப்பில் வாக்குத்தத்த செய்தியும் நடக்கிறது. ஷார்ட் செய்தியும் தொடர்ந்து திங்கள் புதன் சனி போட்டு கொண்டு வருகிறோம். ஆயிரக்கணக்கான பேர்த்து பயனடைகிறீங்க. பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை மாதம் வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இது வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் சொன்னாங்க, இந்த பத்திரிக்கை நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா அதுங்கெல்லாம் காரியம் வாக்கிடுமா? ஏன்னா அதனுடைய பேர் என்ன? தேவனால் எல்லாம் கூடும். சுகவீனம் உள்ளவர்கள் ஆஸ்திரி கொண்டு போகிற எனக்கு சுகமாயிருச்சுங்கிறாங்க. தொழிலுக்கு போகிறவங்க நான் அதை கொண்டு போனப்பெல்லாம் எனக்கு தொழில் நல்லா நடக்குங்கிறாங்க. இது ஏதோ ஒரு ரகசியம் அதில் இருக்குது. அது எனக்கு தெரியாது, அது ஆண்டவர் சம்மந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வேலைக்கு நான் கொண்டு போகிறேன், இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிறேன், ஏதோ தலையில் வச்சு படுத்தா எனக்கு கெட்ட சப்பரமெல்லாம் போயிடுது அப்படின்னு ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. எப்போதும் என் பையில் என்ன இருக்கும், பேக்கில் ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, நான் வேலைக்கு போகிறப்பெல்லாம் அந்த பேக்கில் மறக்காமல் அந்த தேவநாள் எல்லாம் கூட பத்திரிக்கை அவங்க சொல்கிறாங்க, அம்மா பழசாக வச்சுக்கிட்டே அலையிறீம்மா, அது கிழிஞ்சு போச்சுமா, எனக்கு புதுசாக அனுப்புங்கம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அட்ரஸ் கொடுத்தா தான் நாங்கள் அனுப்புறதுக்கு சொல்லுங்கள். கூடி மட்டும் உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். சில பேர் சொல்லுவாங்க 2 மாதம் வந்துச்சு, இப்போ வரவே இல்லைம்பாங்க. ஒருவேளை நீங்கள் வீடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுது. சிலர் வீடு காலி பண்ணிட்டோம், அந்த அட்ரஸுக்கே வருது புக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டோம், ஆனாலும் இன்னும் அந்த அட்ரஸுக்கே போகுது அப்படிங்கிறாங்க.
அப்போ நான் அந்த கம்ப்யூட்டர் தப்பு பண்ணதே, கம்ப்யூட்டர் நாங்கள் அடிக்க கொடுக்குறோம் இன்னொரு இடத்துல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க காசுக்காக ஒரு வேளை அதை அடித்த வேண்டான்னு சொல்கிற அட்ரஸை சேர்த்து அடிக்கிறாங்க போல தெரியுது. நாங்கள் ஒன்றும் அதை சொல்ல முடியல, மன்னிச்சுக்கோங்க தயவு செஞ்சு. அது அது என் பேரை நீ இப்போ தான் கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்க போகிறான். அவன் படிச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க வரும்போது நம்ம அதை சரி பண்ண முடியும் போல் தெரியுது. நாங்கள் வெளியே கொடுக்குறனால தப்பு நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவங்க புறஜாதி, ரட்சிக்கப்பட்டவங்க லேப்டாப்பு எல்லாம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது எங்கே இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது மதுரையில். ஆகவே கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அது அட்ரஸ் மாற்றி வந்துடுது, சில பேரில் அட்ரஸே தப்பாக வந்துடுது. நிறைய பேர் புகார் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன், இது என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஆண்டவரே, நான் எங்கே போவேன், இதை அலைஞ்சி பார்க்குறதுக்கு ஆளும் கிடையாது. ஆகவே அதை சரி வரணும்னா நான் என் பேர் இப்போ தான் லேப்டாப் வாங்க போகிறாரு. அவர் படித்து அதுக்கு மேலே தான் அவன் அது சரி பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் போல். நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி இரியாது போல் இருக்குது ஊழியத்தில் யாராக இருந்தாலும். ஆகவே தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இதுவரை இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்கி வந்தீங்க. உங்களுக்கு நான் மனப்பூர்வமாக நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதுக்கேற்ற பலனை இம்மைக்குரிய 100 மடங்கு பலனை தருவாராக, மறுபடியும் நித்திய ஜீவனை தருவாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். தேவ பலன் இறங்குவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு விருந்தொன்று ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. ராக்கா தீகாலாலாப வசன 100 மடங்கு பலன் செய்வதாக. ஓ ராகா லாபா, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சரீரத்துள்ள குறைகள் நீங்குவதாக. பிறவிலே இருக்கிற மூல வளர்ச்சி இல்லாது நீங்கி போவதாக. பிறவி சப்பானியை குணமாக்கத்தக்க முடிய வல்லமை. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஜெபமுலாம் இறங்கி வருவதாக. சப்பானி எழுந்து நடப்பனாக. ஊமையை பேசுவார்களாக, செவிடர் கேட்பார்களாக, மரபு அணுவு சுகம் அடைவதாக. அல்லேலூயா. ராகா லீகா தொடுவீராக. பெரியாளியில் குணமாக்கத்தக்க வல்லமை இப்போது பார்க்குற ஒவ்வொரு மேலே இறங்குவதாக. யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் தடை இருக்கோ அந்த தடையில் நம்முடைய வல்லமை போது இறங்குவதாக. திருமண தடையாக இருக்கலாம், வேலை தடையாக இருக்கலாம், தொழில் தடையாக இருக்கலாம், ஜெப தடையாக இருக்கலாம், ஊழிய தடையாக இருக்கலாம். ஓ ராகா தீகாபாவா ரீகாதகாலாபாரபா. அலையில என்னென்ன காரியத்துக்கு யார் யார் தடையாக இருக்காங்களோ அந்த தடைகள் உடைக்கப்பட்டு போவதாக இயேசு நாமத்தில். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. பிள்ளையை நன்றாக கீழ்ப்படிய பண்ணுவீராக. கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களாக. நல்லா படிக்காத பிள்ளைகள் நன்கு படிக்க ஞானத்தினால் நிரப்புவீராக. அல்லேலூயா. கடன் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. குற்றம் குறை சொல்லுகிற ஆவி, இல்லாது பொல்லாத சொல்லுகிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கி போவதாக. ஆமே. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் வாயை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதான் செய்தி. பாருங்கள், செய்தியுடைய தலைப்பு சுருக்கமாக சொல்லணும்னா, சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு ஒரு சீர்திருத்தம் உண்டாக்குறாரு. ரெண்டாவது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறாராம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். இந்த 3 இது. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறாராம். ரெண்டாவது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். நாலாவதாக பார்க்குறோம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்குறாராம். துதியின் ஆடை. 4 முக்கியமான காரியங்கள் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த நாளை இன்றைக்கி தியானிக்க போயிடான். ஏன்னா வருஷத்துக்கு கடைசி வந்துட்டோம் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2025 ஆண்டு முடிஞ்சு 26வது ஆண்டு வரப்போகுது இல்லையா. சிலருக்கு வருஷக்கணக்காக இருக்கிற பிராபலங்கள் இந்த வருஷத்தின் எண்டில் என்ன செய்ய போகுது, கண்டிப்பாக நீங்கத்தான் போகுது, உங்கள் கண்ணு பார்க்கத்தான் போகுது. ஏன்னா துயரப்படுறீங்களா? எதை குறித்து துயரம்? சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட பெரிய துயரமாக இருக்குது, அந்த அம்மாவோட துயரமாக இருக்குது, அந்த ஐயாவோட துயரமாக இருக்குது, என் பிள்ளையோட பெரிய துயரமாக இருக்குது சொல்கிறீங்களா? அந்த துயரத்துக்கு காரணமாக இருக்கிறத சரிப்படுத்துகிறார், சீர்திருத்தம் பண்ணுகிறார். இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீங்க. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீ ஆக்கினே நீங்கள் தீங்க காண்பது இல்லை என்கிறார். விழுந்து ஓட தாவீதின் கூடாரத்தை
அதை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் போனதையெல்லாம் சீர்படுத்தி அதை நிலைநிறுத்தி மகிழ்கிறார், நிலைநிறுத்துகிறார், சீர்படுத்தி சிறப்படுத்துகிறார், ஆதி நிலைமைக்கு உங்களை வைக்கிறார். எந்தெந்த சியோனிலே, சியோன் குமாரத்தை யார்? நீங்கள் நானும் தான். இதே லோயா சியோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடுங்கிறாரு. அப்போ நீங்கள் தானே சியோன் குமாரத்திகள். இதில் துயரப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன துயரம் இருக்குது, அதை துயரத்துக்கு காரணமாக இருக்கிறவைகளை சரி பண்ணுகிறார் இந்த மாதம். நீங்கள் விசுவாசிங்க, தேவ மகிமையை காண்பீங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் அந்த நாட்களெல்லாம் துக்கம், துயரம், வாழ்க்கையில் அசம்பாவிதம் நடக்கும்போது, பெரிய வருத்தமான காரியங்கள் நடக்கும்போது, பெரிய ஆபத்து வரும்போது, பெரிய கொடூரமான காரியங்கள் தாக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாம்பலை போட்டு ரட்டு உடுத்தி அதுக்கிட்டே ஒரு ட்ரெஸ் உட்காந்துருப்பாங்க, போட்டு உவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. சாம்பலில் உட்காந்தாங்க. முருதகாய் உட்கார்ந்தாரு, பார்க்குறோம். முருதகாய் காலத்தில் நடந்தது எஸ்தர் காலத்தில். தேவோல யோபு இருந்தார். தேவோல யோசபாத்து ஜனங்கள் அமர்ந்தாங்க. தலையில் சாம்பலை போட்டுக்கொண்டு அழுவாங்க. அது பழைய ஏற்பாடு உவாச ஜபம். நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டு என்ன சொல்கிறாரு? உன் முகத்துக்கு என்ன பூசு, உன் தலைக்கு என்ன பூசு, உன் முகத்தை கழுவு, அந்த அறையை பூட்டிக்கோ, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார், அப்போது வெளியரங்கமான பதில உனக்கு தருவார். அப்போ ஆண்டவர் அதை என்ன செஞ்சார்? நீ முகத்தை கழுவுனா என்ன? உன் பாவம்போது கழுவுப்புறன்னு அர்த்தம். தலைக்கு என்ன பூசு, தலையை என்னைனால் அபிஷேகம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அதாவது ஆவியில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். கதவு போட்டினா நான் இருதய கதவு போட்டணும், ஆங்காங்கே அலபாய விடக்கூடாது. இருதயத்தை தேவ சமூகத்தில் தாழ்த்தணும். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி முகத்தை பார்க்கும்போது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்கிறாரு. 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம். ஆகவே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். பாருங்கள், யோசேப்பு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடச்சிச்சா? அவனை ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்த்தினாரா? உயர்வு திடீர்னு வந்துச்சா? சிறைச்சாலில் இருந்தவனுக்கு எவ்வளோ துயரம், இல்லாத பொல்லாத சொல்லி குற்றஞ்சாட்டி சிறைச்சாலைக்கே அனுப்பிட்டா பார்வன் ஒய்ஃபு. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அதை பார்த்தார். அவனுக்கு சிங்காரம் அல்ல, சிங்காசனத்தை கொடுத்தார். சிங்காரம்னா ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. சாம்பல் நீங்குகிறது. பாருங்கள், முருதகாய்க்கு சிங்காரம் வந்துச்சு. பாருங்கள், செத்தாலும் ஜாகிரேன்னு எஸ்தர் உவாசித்து ஜெபம் பண்ணுறா. முருதகாய் ரெட்டுடுத்தி போட்டு அமர்ந்திருக்கான். அவனுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு தேவசமத்தில் அமர்றான். இவா 3 நாள் அள்ளும் பவுலும் தாதிமார்களோடு அமருகிறாள் எஸ்தர். நடந்தது என்ன? சிங்கார வாழ்க்கை வந்தது, அந்த சாம்பல் வாழ்க்கை நீங்கினது. நீங்களும் உவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி மாதத்தில் நல்ல ஆண்டு செய்த நன்மைகளை எண்ணி நல்லா உவாசித்து துதிங்க. உங்கள் குடும்பம் வரப்போகிற காலங்களில் எந்த சத்துரும் தொடாதபடி, இந்த வருஷம் இருந்த தொல்லைகள், பாடுகள், கஷ்டங்கள் இல்லாதபடி வருஷம் மனமகிழ்ச்சியும் தேவனை அறிகிற அறிவும் எல்லா ஆசீர்வாதங்களும் தடையில்லாமல் கிடைக்கும்படி, சாட்சி உள்ள ஜீவம் பண்ணும்படி இப்போதே உங்களை என்ன செய்யுங்க? ஒழுங்காக்குங்க. உவாசி ஜெபம் பண்ணுங்க, தலையை தாழ்த்துங்க, கர்த்தர் செய்த நன்மைகளாம் எண்ணி துதிங்க. நாங்கள் வருஷ கடைசியில் எப்போ வைப்போம், எழுதிட்டு வர சொல்லுவோம் எங்கள் ஜெபக்குழுவில். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் செய்த நன்மைகளாம் எழுதிட்டு வாங்க. எழுதி வச்சு ஆண்டவரை ஜெபக்குறிப்பு மட்டும் பக்கமாக எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறோம். ஜெபக்குறிப்பு எழுதி கொடுங்கன்னா போதும். சிலர்லாம் பக்கமாக எழுதி கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் அதை சுருக்கி எழுதுவோம். அதேமாதிரி பக்கமாக ஆண்டவர் செய்த நன்மைகளை எழுதிட்டு வாங்க. மறக்காமல் என் உயிரே ஆண்டவரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு ஃபாதர் பாடுறாரு. அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. சிங்காரம் வரணும்னா, சிறுமை போகணும்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரணும்னா, நீங்கள் நான் என்ன செய்யணும்? அவர் செய்த நன்மைகளாம் என்னை துதிக்கணும். துதித்து அவரை நோக்கி பார்க்கும்போது நன்றி பழி ஏறெடுக்கும்போது அவருக்கு ஒரு நன்றி பழிவிட நம்ம வீட்டில் கட்டணும், சபையில் கட்டணும், நம்ம போகிற ஊழியர் இடங்களை கட்டணும், பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல ஒரு நன்றி பழிவிடம் கட்டணும், வேலை ஸ்தலத்தில் ஒரு நன்றி பழிவிடம் கட்டணும். பிள்ளைய படிக்க போகிறாங்களா, நன்றி உள்ள ஒரு சாட்சி உள்ளவர்களாக அவங்க வாழணும். எந்த கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கமாக போயிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். கெட்ட நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கணும். துன்மார்க்கர் உட்கார இடத்துல என்ன செய்யக்கூடாது? நம்ம பிள்ளைகளை உட்கார விடக்கூடாது.
அப்படி உட்கார விட்டோம்னா வைங்க, சாம்பல் தான் நமக்கு, துயரம் தான் நமக்கு, இல்லையா? பிள்ளை மேலே ஒரு கவனம் இருக்கணும். ஃபோனில் என்ன பார்க்குறாங்க கேட்கணும், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பெற்றோராய நீங்கள் பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு வழிவகை உண்டாக்காதீங்க. பிற துயரத்தை தான் அனுபவிக்கணும், பிற சாம்பலத்தை அனுபவிக்கணும், ஒடுங்கின ஆவியத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். பிள்ளையாண்டனை தண்டிக்காமல் விடாதே, அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் இருக்காங்க, ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் அதை எப்படி சரி பண்ணணும்? செபிக்க கற்றுக் கொடுங்க, துதிக்க கற்றுக் கொடுங்க. சர்ச்சைக்கு அதுங்க நீங்கள் பிள்ளைய வாராங்களோ வரலையே, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் பெற்றோராகி நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா, இல்லை ஒரு தாய் ரசிக்கப்பட்டுக்கலாம், இல்லை ஒரு தகப்பன் ரசிக்கப்பட்டுக்கலாம். நிச்சயம் குடும்பத்தில் ஒரு அளவு ரசிக்கப்பட்டிருப்பீங்க. இதை பார்க்குறவங்க அவங்க போராடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வழியில் அவங்கள பேசுங்க. நீங்களே கெட்ட வார்த்தையை பேசி நீங்களே அவங்கள போட்டு நீ விளங்க மாட்டேன் தொடங்க மாட்டேன். நிறைய பேர் வீட்டில் அதே பேசுகிறாங்க. விசுவாசி பேசக்கூடாது. அப்படி பிறகு சாம்பல் வாழ்க்கை தான் வாழணும். ஒடுங்கின ஆவியத்தை சுமந்துக்கிட்டு தெரியணும். நம்ம பதிலாக எழுதப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தை கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, துயரத்துக்கு பதிலாக துயரங்களை சீர்படுத்த விரும்புகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க விரும்புகிறார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, ஆனந்த தைலம், ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். சந்தோஷமுங்கிற ஒரு ஆனந்த தைலம் போல எல்லாம் இருந்தால் தான் நம்ம சந்தோஷப்படுவோம், இல்லையா? இப்போ எல்லாம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? துதி நாடையை உடுத்திக்கிடணும். ஒடுங்கின ஆவி இருக்கக்கூடாது நமக்குள்ள. கவலை மனசுடைய இதயத்தை ஒடிக்கிறோம். கவலைப்படுறதுனால சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நாள் முழுவதும் நீங்கள் கவலைப்படுங்க, ஏதாவது நடக்க போதா? இல்லை. கர்த்தருக்குள்ள எப்போ சந்தோஷமா இருங்க. நீங்கள் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துடுங்க. நம்மளை விசாரிக்கிற ஒரு நீதிபதி உண்டு, செபத்தை கேட்கிறவர் ஒரு ஆண்டவர் உண்டு. ஐயோ அந்த ஊழியக்காரன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, சில பேர் ஊழியக்காரங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னு. ஏன் சத்தம் போடுறாருங்க? இப்போ சொன்னதே சொல்கிற, நீ ஒரு இடம் சொல்லிட்டு இல்லை விடு அப்படிம்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னதே சொல்லலாம், கிடைக்கு வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நேரம் எடுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. போட்டு எதுக்கு போய் கதை இழக்கிறீங்க அவங்கள பற்றி இவங்களை பற்றின்னு? இன்றைக்கி ஜெபிக்க போகிற ஒரு வீட்டில் கோம்சல் நடத்துறோன்னு போய் வீட்டு கதை, ஊர் கதை, வம்பு கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ண போன நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. 1 மணி நேரமாக ஜெபிக்கக்கூடாதாங்கிறாரு. கட்டுக்கதைகள், கிளவி பேச்சுகளுக்கு நம்ம விலகி ஓடணும். ஜெபத்தில் எதை அதிகமாக பேசுகிறோம், அப்போ அந்த பிரச்சனைகள் நம்ம இருக்கோன்னு அர்த்தம். சரி, இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அப்போ ஒடுங்கின ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கவலை, பாரம், கண்ணீர் இதெல்லாம் ஆண்டவர் மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுங்க. அவ்வளோ கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. பவுல் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஊழியருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஒரு அம்மா அப்படி ஃபோன் அடிப்பாங்க வேலூர் மாவட்டத்திலேருந்து, அம்மா நான் டிவியில் வருகிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஜெபம் பண்ணுறேம்மா அப்படின்னு அழுவாங்க. சரிம்மா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபந்தாம்மா எங்களை முதுகெலும்பாக இருக்குது. எங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஓடுவதற்கு, படுக்காமல், வியாதி இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நாங்கள் ஓடுவதற்கு அது எங்களை பலப்படுத்துதுமா. ஜெபம் பண்ணுங்க. ஜெபசேனை, துதிசேனை நீங்கள் இருக்கிற இடத்துல எழுப்புங்க. நீங்கள் மட்டும் ஜெபிச்சா பத்தாது, கூப்பிடுங்க. பக்கத்தில் ஏதாவது பிரச்சனையை சொன்னாங்கன்னா நல்லா ஆன்னு வாய் திறந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வாங்கன்னு சொல்லி பாருங்கள். அவங்க வர்றது வராது அது அவங்களுடைய விருப்பம். ஆண்டு பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனிடத்துல வரான். செய்தியை கேட்கத்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தான், ஜெபிக்கத்தான் அவங்க உள்ள மாறும். கண்டிப்பாக மாறும். அவங்க பேரை பரலவு தெரிவிச்சுக்கிட்டே வாங்க. ஜெபம் பண்ணுங்க. புது வருஷத்தில் நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறீங்க. நீங்கள் அதை பார்க்குற ஒவ்வொருவரும் எப்படி ஆதாயம் பண்ணுவது? ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க. மெல்ல அவங்ககிட்ட இயேசு பற்றி சொல்லுங்கள். அவங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கும்போது கேளுங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணமே, ப்ரேயர் பண்ணமே, நல்லா இருக்கீங்களா, அதுலேருந்து விடுதலை கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ பரவாயில்லம்பாங்க. அப்போ தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம், நீங்களும் ஒரு நாள் வாங்க. அவங்க உள்ள தாண்டு திறப்பார். ரட்சிப்பு கத்துடையது, வல்லமை கத்துடையது. சரி, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். இங்கே நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 45:7 உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். 89 சங்கீதம் 20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தில் தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பார்த்தீங்களா,
தாவீது மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம். அவனை அரசனாக இருந்தவனை ராஜாவாக மாற்றுறது அந்த அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால என்னை நிரப்பினீர். ஆனந்த தைலம் நம்ம ஒருமனை இருக்கிற இடத்துல, ஒற்றுமை இருக்கிற இடத்துல ஆனந்த தைலம் ஊற்றப்படும். ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் அவன் தாடி அங்கியெல்லாம் வடிந்தது. அது இங்கே என்றென்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாராம். அந்த அபிஷேக தைலம் நம்மளை ஆசீர்வதிக்கும், கட்டுகளை உடைக்கும், நம்மளை வாழ வைக்கும், பிறருக்கு ஆசீர்வாதமாக வைக்கும். சிறியவனை புலிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும். தாவீது பாருங்க, எளியவன் தான், படிக்காதவன் தான். அவனை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் ராஜாவை மாற்றிட்டார். அதுக்கு காரணம் அவன் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பெரிய விருந்தொன்று ஆயத்தப்படுத்தி அவன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்கள் பெருகி போனாங்க. சத்துருக்கள் உச்சந்தலையை கர்த்தர் ஒட்டைப்பார். பழி வாங்குது அவருடைய வேலை. நீங்கள் நல்லா ஜெபம் மட்டும் பண்ணுங்க அவங்களுக்காக. இவர்கள் உனக்கு விரோதம் வருவார்களோ, ஒன்பட்சம் நிச்சயம் வருவார்கள். தாவீதுக்கு விரோதமான ஒரு கூட்டம் கூடினாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களெல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் ஆனந்தத்தை இனத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அவன் நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், நாட்டை விட்டே ஓடி போனான். உயிருக்காக, உடைமைக்காக, தன் சரீரத்துக்காக காத்துக்கொள்ளும்படி குகைகளையும் காடுகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் மலைகளிலையும் வெயிலையும் அவன் அலைஞ்சான். ஆனால் ஆண்டவர் அந்த பிரயாசத்தை பார்த்தாரு. அவர் சொன்னபடியே அவனுக்கு ராஜ அபிஷேகத்தை அவன் நிரப்பினார். அவன் மேலே உள்ள அபிஷேகம் ஆனந்த தைலம் என்ன ஆயிடுச்சு, அவனை ராஜாவை உயர்த்தி விட்டுச்சு. அவன் ஸ்தானத்தில் சாலமோன் வந்தார். சரி, இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, இன்னைக்கு தாவீதின் கோட்டை இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். லூக்காயில் சுவிசேஷம் 7:46-47. நீ தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இது யாரை சொல்கிறாரு? சீமோன் வீட்டில் ஆண்டவர் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டுக்கு அவர் விருந்துக்கு போகிறார். அப்போ ஒரு பாவியான ஸ்திரீ பரிமளத்த தைலத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாள்? அவள் சிரசு மேலே ஊற்றுகிறாள். அவள் பாதபடியில் கண்ணீர் வடிக்கிறாள், தன் தலைமையினால் துடைக்கிறாள். அப்போ எண்ணெய் பூசுகிறாள். இந்த எண்ணெய் எதை குறிக்க? பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு எண்ணெய், பாவங்கள்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு எண்ணெய் அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம். பாவ மன்னிப்பு நிச்சயம் அந்த பாவியான ஸ்திரீ கிடச்சிருச்சு. எப்படி? விலையேறப்பட்ட தைலம். அல்லேலூயா. சிலர் சொன்னாங்க, சீசர்கள், இது 300 பணத்துக்கு போகுமே, இதை ஏழை கொடுக்கலாமே, இதை விற்றுன்னு ஏழை கொடுக்காம அதை எப்படி இவர் சேசு மேலே ஊற்றலாம்? பாருங்கள், பூமி நிறைவு ஆண்டவருடையது. ஏன்னா அவள் அந்த எண்ணெயை பூசின மாத்திரத்தில், அந்த ஆனந்தத்தையில் எண்ணெயை பூசின மாத்திரத்தில் அவளுக்கு என்ன ஆச்சு? பாவ மன்னிப்புன்னு விடுதலை கிடச்சி. எண்ணெயை ஊற்றிட்டான். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவளுக்கு வந்துருச்சு. அவள் சமாதானத்திலே புறப்பட்டு போனா. நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தாவின் நிரப்பப்படுங்க. பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட தருவார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஆவியில் நிரம்பும்போது உங்கள் பாவம் சுட்டி காமிக்கப்படும். ஆண்டவர் அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வருவார். இன்னும் நீங்கள் இன்னும் அறிக்கையிடாத பாவம் நிறையா இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அறிக்கையிடுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுங்க. உங்களுக்கு இந்த சமாதானம் வரும். ஆண்ட தைலத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை போடுவார். அவர் துதித்து கொண்டார், அவர் துதித்தாள். பாவியான ஸ்திரீ அதுலேருந்து விடுதலை கிடைச்சிச்சு அவளுக்கு. பாவத்திலிருந்து அவள் சமாதானத்தோடே புறப்பட்டு போனாள். அல்லேலூயா. சமாதானத்தின் தைலத்தினால, சமாதானத்தின் ஆவியினால, சந்தோஷத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை இப்போது நிரப்புகிறார். தேவோல ஆதியாகமம் 29:35 மறுபடி அவள் கற்பவதியாய் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதானா துதி என்று அர்த்தம். லேயாள் அவள் அவமானப்பட்டாள், நிந்தப்பட்டாள், சிரமப்படுத்தப்பட்டாள் ராகேலால், கூட பிறந்தவங்களால். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், துதின்னு கொடுத்தார். அல்லேலூயா. இப்பொழுது என்ன சொல்கிறா? லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டால். இப்போ 31வது வசனம் ஆதியாகமம் 29:31 அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கண்டு கர்த்தர் கற்பந்தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான்னு பார்க்குறோம். அடுத்து அற்பமாக எண்ணப்பட்டு சிமியோனை கொடுக்குறாரு. கர்த்தர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி 3வது பிள்ளை லேவியை கொடுக்குறாரு. இப்படி கர்த்தர் அவளை அடுத்தடுத்து குழந்தையை பெறும்படி உதவி செஞ்சார். யூதாவை அடுத்து லாஸ்ட்டாக கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு அந்த இனிமேல் நீ பிறக்க போகிற எல்லா வருஷத்துலையும் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. லேயாளின் அற்பமான காரியத்தை நீக்கி அவளை துதிக்கிறவளை ஆண்டவர் மாற்றினார்.
மகிழ்ச்சியின் தைலத்தினால, சந்தோஷத்தின் ஆரவர அபிஷேகத்தினால் அவரை நிரப்பினார். ஆரவர சத்தமாய் அவள் கர்த்தரை துதிக்கிறார். அல்லேலூயா என்று பாடியிருப்பார். நீங்களும் இனிமேல் வரப்போகிற காலங்களில் உங்கள் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு வரப்போகுது. உங்கள் துயரத்துக்கு பதிலாக சந்தோஷம் வரப்போகுது. உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இந்த மாதத்தில் ஆண்டவர் துதி நாடே உங்களுக்கு தருகிறார். லேயாளுக்கு தந்தவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ராகா தீகாபாலாவை எலிவுடைய ஆத்மாவை அவர் மீட்டுக்கொள்கிறார். தாழ்மையாக இருக்கீங்களா? பணிஞ்சே போயிருக்கீங்களா? எல்லாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார். ஆத்மா மீட்டுக்கொண்டு உங்களை கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். பிறருக்கு அடிமையாக இருந்த அந்த ஆத்மா ஆண்டவருக்கு அடிமையாக மாறி கர்த்தரை இனிமேல் துதிக்க போகுது. இதுக்காக கர்த்தரை நீங்கள் துதிங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்குன்னா பதில் வரும். நான் துதிக்கும் தேவனே நீ மௌனமாயிராதையும் 109 சங்கீதம் 1 எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அது நீ துதி செய்ய தொடங்கணும்னு எதிரிகள் மாண்டு மடிகின்றன. உங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அல்லேலூயா துதியின் ஆடை உங்களுக்கு இப்போது போர்த்துகிறார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிற ராகாதி லாபாரை இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே துதியின் ஆடையை போர்த்துவீராக. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவீராக. நீதி சால்வையை போடுவீராக. விண்ணப்பத்துக்கு பதில் தருவீராக. அலறல் சத்தத்தை கேட்டு இறங்குவீராக. இவங்க துக்க சந்தோஷமாய் மாறுவதாக. அல்லேலூயா. ராகா தீகாலாபாராபா. அல்லேலூயா. ஓ ராகா தீகாபாபாலாபா. ஓ ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. உங்கள் துயரம் நீங்குகிறது. உங்கள் ஒடுங்கின ஆவி விலகுகிறது. அல்லேலூயா. துதியின் ஆடையை கர்த்தர் உடுத்துகிறார். நீதி சால்வையை போடுகிறார். அல்லேலூயா. ராகா லீகா ராபா. சிங்காரம் உங்களுக்கு உண்டாகிறது. பதவி பிரமோஷனம் உண்டாகிறது. ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.